இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, ரொம்ப நாளாக ஒரு விஷயங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சரியா, நீ பல பேருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான். 4 வருஷமாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு யூடியூப் வச்சுருந்தேன். ஒரு ஃபிட்னஸ் கான்டென்ட்லாம் இப்போது லாக்டவுன் டைம்ஸில் அப்போ நான் 9th தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போவே பண்ணுவேன். ஒரு 6 வீடியோ நானே இது பண்ணி நானே எடிட் பண்ணுவேன். ஏன் இது மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ எடிட்லாம் பண்ண கேட்டால் எனக்கு பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன். ஆனால் என்ன தோணுச்சுன்னு தெரில. ஐ வாஸ் இன் ஒரு 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 ஜோனில் இருந்தேன். எவ்ரிதிங் கம்ஸ் அரவுண்ட் மீ பிகேம் ப்ரொடெக்டிவ். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் நைட்டு கலைஞர் டிவியில் கலைஞர் டிவியில் இந்தியன் போட்டிருந்தேன், இந்தியன் 1. அன்றைக்கி பார்த்துட்டு என்ன தோணுச்சுன்னு தெரில. ஒரு 4-5 A4 ஷீட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன். ரூமில் போயிட்டு கதவை சாத்திட்டு ஒரு ஸ்கெடியூல் போட்டேன். அடுத்த 7 நாளைக்கு ஓகேங்களா, ஒரு எக்ஸல் மாதிரி போட்டுட்டு ஒரு 8 டாஸ்க் எழுதினேன். வேக்கப்பு, ஒர்க் அவுட்டு, யோகா, வேக்கப்பு, ஒர்க் அவுட்டு, மெடிடேஷனு. அப்புறம் 9th ஸோ 10th சிலபஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது படிக்கணும்ல. ஸோ ஸ்டடிக்குன்னு ஒன்று ஒதுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு அடிக்ஷன் இருந்துச்சு, ஃபோன் அடிக்ஷன் தான். ஸோ அதுக்கு இத்தனை மணி நேரம் தான் நான் பார்த்துருக்கேன்னு அதுக்கு ஒன்று இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஸ்லீப் எவ்வளோ நேரம் அப்படின்றது போயிட்டு, அப்புறம் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கேன், இதுதான் மேஜரான டாஸ்க்குன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒரு வாரம் நான் பண்ண ஆரம்பித்தது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல விட்டுருவேன்னு நினச்சேன். அந்த ஷீட்டு ஒரு வாரம் முடிஞ்சுச்சு. 2வது வாரத்துக்கு இது பண்ணேன். 3வது வாரம் போச்சு. 4வது வாரம் போக போக என்னென்னா, எனக்கே கன்சிஸ்டண்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபிட்னஸ் மேலே அப்போ அவ்வளோ க்ரேஸ். ஸோ அதனால் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது. அப்போது பீக்கில் இருந்தது தமிழ் டயட் ஸ்டுடியோ, அப்புறம் நம்ம அண்ணன் தருண்குமார், அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறையா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தருண்குமார் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னா, சயின்டிஃபிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்டர்டெய்னிங்காக சொல்லிடுறதுனால இட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் வீடியோஸ். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அது லாக்டவுன் டைமில் ஃப்ரீ ஃபயர் த பீக் அந்த டைமில் இருந்தது. அந்த டைமில் எல்லாருமே என் கிளாஸில் இருந்தவங்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் சேனல்லாம் யூடியூப் சேனலில் இது பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்லாம் போடுவானுங்க. எனக்குமே பிடிக்கும், நானும் விளையாடுவேன். பட் ஆனால் எனக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு ஹோப்ஃபுல்லி எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா நான் பண்ண ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல், அதுவும் மற்றவங்கலேருந்து கொஞ்சம் தனியாக ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அசல் 6 வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக 8 வீடியோ, அப்புறம் 2 வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த 6 வீடியோ போட்டு விட்டது தான். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். திருப்பி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு 9th படிக்கும்போது. அது 10th ஆரம்பிச்சிது. 10th முடிஞ்சு, 11th முடிஞ்சு, 12th முடிஞ்சு, காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீ ப்ரோகாஸ்ட் பண்ண கொப்பமோ, நீ மனுஷனே இல்லைடா அப்படின்னு இருந்துச்சு. அதனால தான் இந்த யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டால், எதை வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டு மிதிப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் ஆஸ் அ டீனேஜ் எனக்கு இப்போ தான் 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு செட் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு என் லைஃப்பில் ஆஸ் அ டீமாக நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் லைஃப்பில் அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம். ஏன்னா எங்களுக்குன்னு சில செட் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்குது. லைக் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி சார்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம், இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படிலாம் போகணும், என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றத வீடியோவாக பண்ணி உங்களுக்கு போட்டால், நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி கோல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இட் வுட் பி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு ரெக்கார்ட் பண்ண எனக்கும் தெரியல. இது ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஃபஸ்ட்டு வீடியோவை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல.
பாய். நன்றி.